ஜோதிடபூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜய நரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 9/4/2019 செவ்வாய்க்கிழமை விளம்பி வருடம் பங்குனி 26ஆம் நாள். வளர்பிறை சதுர்த்தி திதி மாலை மணி 4:08 வரை, பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் கார்த்திகை காலை மணி 10:19 வரை, பின்னர் ரோஹிணி. யோகம் ஆயுஷ்மான் மாலை 6:55 வரை. கரணம் விஷ்டி மாலை 4:08 வரை, பின்னர் பவம். ராகுகாலம் மாலை 3:16 முதல் 4:48 வரை. யமகண்டம் காலை 9:05 முதல் 10:38 வரை. குளிகை பகல் 12:10 முதல் 1:43 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். மிருகசிருஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் ரிஷபம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகியவையாகும். வெளிப்படையாக பேசும் துணிச்சல் மிக்க மேஷராசி அன்பர்களே, சுமாரான பணவரவு உள்ள நாள். கையில் பணப்புழக்கம் அதிகரித்தாலும் வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படும். சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும். ஆயினும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதிய பதவிகள் தேடி வரும். விவசாயிகளுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. கருத்து வேறுபாடு ஏற்படாதிருக்க நண்பர்களுடன் சுமூகமாக இருத்தல் அவசியம். தன்னம்பிக்கை கூடும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கவனமாக படித்தால் தடைகளை தகர்த்தெறியலாம். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளம், செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்து சிவப்பு உடை அணிந்து தூரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். பெருந்தன்மையுடைய ரிஷபராசி அன்பர்களே, உயர்போகம், சந்ததி விருத்தி ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். தனலாபம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலவும். கடினமான செயல்களை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். உயரதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். பெரியோர்பால் நேசம் பெருகும். பேச்சு சாதுரியத்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் தேர்ச்சி ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளையாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை ஆடை அணிந்து வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். வளைந்து கொடுக்கும் மிதுனராசி அன்பர்களே, அரசு வகையில் அனுகூலம் உண்டு. அதிக பணியின் காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். பெண்களால் விரய செலவுகள் ஏற்படும். சக ஊழியர்கள் ஆதரவாயிருப்பர். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கோபத்தை அடக்க முன்னேற்றம் உண்டு. செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க நேரலாம். வெற்றிக்கு கடின உழைப்பு தேவை. மாணவர்களுக்கு மாற்றங்கள் நிகழும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும் சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். வாக்கு வன்மையுடைய கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். வருமானம் பெருகும். வாக்குவன்மையால் லாபம் உண்டு. கல்வியில் வெற்றி கிடைக்கும். கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஏற்படும். பிறருக்கு விருந்து உபச்சாரம் செய்து மகிழ்வீர்கள்.
அரசு பணியில் உள்ளவர்கள் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கௌரவ எண்கள் 8, 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, சாதகமற்ற எண்கள் 3 மற்றும் 5 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணியவும் வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கம்பீரமான பேச்சுடைய சிம்மராசி அன்பர்களே, முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரிய சாதனைகள் புரிந்து புகழையுடையவீர்கள். புதிய நகைகள் மற்றும் செல்வம் சேரும். வெளிநாடு செல்ல சாதகமான காலம். அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான நிலை உருவாகும். தன்னம்பிக்கை, தேகதிடம், வீரம், தைரியம் எல்லாம் ஓங்கும். பிறருக்கு கட்டளையிடும்படியான அதிகாரமுள்ள பதவிகள் கிடைக்கும். அரசு ஆதரவும் அதிகாரிகளால் அனுகூலமும் ஏற்படும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். இனிமையாக பேசக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தோடு செல்லும் இன்பச் சுற்றுலா இனிமை தரும். தெய்வீக காரியங்கள் ஈடேறும். தன்னம்பிக்கை கூடும். தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனதிற்கினிய நல்ல மனைவி அமைவாள். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பால் மனமகிழ்ச்சி கூடும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம். இவற்றுள் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ண தானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். பொறுமை, அறிவு, வல்லமை மிக்க துலாராசி அன்பர்களே, பிறர் மூலமான வருமானங்களை எதிர்பார்க்கலாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். குடும்ப தேவைகள் ஓரளவு நிறைவேறும். குலதெய்வ பூஜைகளால் மகிழ்ச்சி கிட்டும். புதிய பதவி, பொறுப்புகள், கட்சியில் மதிப்பு, பொதுஜன விருப்பு ஆகியவை கிடைக்க நேர்மையாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய நாள். கோபத்தால் குழப்பங்கள் ஏற்படலாம். வழக்கு விவகாரங்களால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். இஷ்டத்துக்கு மாறாக எண்ணிய காரியங்கள் நடக்கும். அரசு பணியாளர்கள் அதிகாரிகளிடம் வாங்கி கட்டிக்கொள்ள நேரலாம். வாகன சுகம் குறையும். மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை. துலாராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட எண்கள் 1, 4 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீராமபிரானை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே, தான் அறிந்ததை மற்றவர்கள் அறிந்து வாழ்க்கையில் முன்னேறும் நல்லெண்ணம் ஏற்படும். தனிமை விரும்பி ஆயினும் நெருக்கமானவர். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வாகன பழுது ஏற்படுவதன் காரணமாக பயண சுகம் குறையும். காரிய தடைகள் மற்றும் பண இழப்புகள் ஏற்படலாம். வாகன பழுதால் வாகன சுகம் குறையும். எல்லாவற்றிலும் ஒருவித பய உணர்வு ஏற்படலாம். பஞ்சுமெத்தையில் படுத்தாலும் தூக்கம் வராது. மாணவ மாணவிகள் கல்வியில்
தடைகள் ஏற்படலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிதல் உத்தமம். பரிகாரம் துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணிதலும் பசுதானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி ஆகும். விடாமுயற்சி, நம்பிக்கை, ஊக்கம், உறுதி மிக்க தனுராசி அன்பர்களே, பல வகையிலும் பண வருமானம் வந்து குவியும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் சந்திப்பு நலம் தரும். எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு உண்டாகும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கும். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கண்ணியம் மிக்க மகர ராசி அன்பர்களே, பணவரவு அதிகரித்தாலும் பிள்ளைகளால் சந்தோஷம் குறையும். கலைஞர்கள் போட்டிகளை சந்திக்க நேரும். வெற்றி பெற்று புதிய சாதனைகளை படைப்பீர்கள். சிலருக்கு பணியிடத்தில் அதிகாரம் குடிகட்டி பறக்கும். விவசாயிகளுக்கு அதிக உழைப்புக்கு பிறகே ஆதாயம் கிடைக்கும். மனைவி மக்களின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசைப்பட நேரும். சகோதரர்களால் அதிக உதவி இருக்காது. மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைப்பது அரிது. மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண்கள் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். மதிப்பும் மரியாதையும் மிக்க கும்பராசி அன்பர்களே, உங்களின் ஆற்றல் மேம்படும். சிலருக்கு மதிப்பு மரியாதை குறையலாம். சகோதர வரையில் உதவிகள் கிடைக்கும். மனக்கவலையும் பயந்த நிலையும் ஏற்படும். கலைஞர்களுக்கு பெண்களால் பிரச்சனைகள் எழலாம். விவசாயிகளுக்கு பழம், கீரை வகைகளில் அதிக லாபம் கிடைக்கும். சிலரை நன்கு பழகியவர்களே மோசம் செய்வர். தன் வேலையுண்டு தானுண்டு என்று இருக்க வேண்டிய நாள். எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். மாணவர்கள் முயற்சி திருவனையாக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். நற்குணம் ஞானம் மிக்க மீனராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி வரும். அதிக தனலாபம், புதிய நண்பர்கள், எதிர்வாளர்வால் ஈர்ப்பு ஆகியவை ஏற்படும். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். கலைத்துறையினுக்கு வெற்றிகள் குவியும். பெண்கள் பிறர் பாராட்டும்படி செயல்படுவர். முகநூல் மூலமாக புதிய நண்பர்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை அதிகரிக்கும்.
மாணவர்களுக்கு மனத்தம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராக கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும்.